ராதே கிருஷ்ணா. ராம் ராம். அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, 9 கிரகங்களில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12 ராசிகளிலும் சஞ்சரிக்கும் பொழுது அந்த சூரிய பகவானுடைய திசை அவங்களுக்கு நடந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் மேஷத்தில் சூரியன் இருந்து திசை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால் சூரியன் உச்சமாக இருக்காருன்னு அர்த்தம். அதாவது முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் வாரி வழங்கி அவங்கள உயர்ந்த பதவியில் கொண்டு போய் உட்காத்தி வச்சு அவங்களுக்கு ஒரு 1000 பேரை சேவகம் பண்ண வைக்கிறது தான் அதனுடைய முக்கியமான பலன். ஏன் அப்படின்னு கேட்டால், நவக்கிரகங்களுக்கு நாயகன் சூரியன். அப்போ ராஜா யாருன்னா சூரியன். ஸோ சூரியனுடைய ஆதிபத்தியம் மேஷராசியில் இருக்கக்கூடிய பட்சத்தில் சூரிய திசையில் அவர்கள் உயர்ந்த பதவி, உயர்ந்த படிப்பு, உயர்ந்த நிலைகள், உயர்ந்த மனிதர்கள் பழக்கங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்க விரும்புகிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறை அமைக்கப்படும். இருதார பிரச்சனை அப்படிங்கிறது வரும். சில பேருக்கு நிச்சயம் பண்ணி நின்று போய் 2வது கல்யாணம் நடக்கும். சில பேருக்கு பிரிஞ்சு திருப்பி வேற கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சில பிரச்சனை மட்டும் உண்டு. மற்றபடி வாழ்நாளில் படிப்புலேயோ பதவியிலேயோ இதுலையோ எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸே கிடையாது. சூரிய பகவான் மேஷராசியில் உச்சமாக இருந்து திசை நடத்திட்டார் அப்படின்னா மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வாழ்நாளில் எல்லா விதமான வளங்களும் கட்டாயம் கிடைக்கும். சரி, ரிஷபராசியில் சூரியன் இருக்கார். ரிஷபராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு சூரியன் அதே ராசியிலிருந்து திசை நடத்தும் போது 4க்குடைய சூரியனாக அங்கே திசை நடத்துகிறார். தாயார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி அது. மாதா பிதா. மேஷம் பிதா அப்படின்னா ரிஷபம் மாதா. ஸோ அதில் சூரிய பகவான் உட்கார்ந்து திசை நடத்தினார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்நாளில் தன்னுடைய பாரம்பரியம், ட்ரெடிஷன் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய பரம்பரை ஜீனில் என்னென்னலாம் அவங்க படிப்பு விஷயங்கள், சொத்து, என்னென்னலாம் அவங்களுக்கு அவங்க பரம்பரை ரீதியான பழக்கங்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது அப்படின்னு என்னென்னலாம் உண்டோ அது எத்தனையும் அவங்கள சேரும். சுயமுயற்சி அப்படிங்கிறது குறைவு. ஆனால் அவங்கள தானாக தேடி வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முன்னோர்கள் என்னென்ன வழிபாடுகள் முறைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், சொத்து, பொருளாதாரம் எதெல்லாம் அனுபவிச்சாங்களோ அது அப்படியே இவங்க கிட்ட சேரும். ஸோ சூரிய திசையில் அவங்க வாழ்க்கையில் அது மற்ற எந்த திசை வந்தாலும் வராட்டாலும் சூரிய திசையில் கட்டாயமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களை பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசியில் சூரிய பகவான் இருந்து சூரிய திசை நடக்கிறது அப்படின்னு வச்சுப்போம். 3க்குடைய சூரியனாக அங்கே திசை நடத்துவார். அப்படி திசை நடத்தினா என்ன பிரச்சனை வரும், என்ன நன்மை கிடைக்கும்? பிரச்சனை ஒண்ணுதான். என்னன்னா சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நன்மை என்ன அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் சுயமாக அவங்களா முன்னுக்கு அவங்க ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு, 10,000 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வாழ்க்கையில் வித்தையிலையும் படிப்பிலையும் அதீதமான முன்னேற்றத்தை காண்பாங்க. ஸோ உடன் பிறந்தவர்களுடைய தொடர்பு மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையாக முடியுமே தவிர மற்றபடி அவங்களுக்கு சுயபலம்ங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்கும் சூரிய திசை நடக்கும்போது. அதே மாதிரி கடகராசி அன்பர்களை பார்ப்போம். கடகராசி அன்பர்களுக்கு கடகராசியில் சூரியன் இருந்து சூரிய திசை நடத்துகிறார். என்ன பண்ணும்? குடும்பத்திற்குள்ள
கொஞ்சம் விரிசல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும். இது பிரச்சனை. அதே மாதிரி பொருளாதாரம் வந்து வெள்ளம் மாதிரி வந்துட்டு போகுமா. வெள்ளம்னா அதாவது ஆறு நதி வந்து மெதுவாக போய்கிட்டு இருக்கோம், எவ்வளோ வேணுமோ குடத்துல எடுத்து எடுத்து நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். காட்டாறு மாதிரி வெள்ளம் போகுதுன்னா வெள்ளத்தில் தண்ணி எடுக்க முடியுமா? முடியாது. அது பாட்டுக்கு வேகமாக வரும், போயிடும் இல்லையா? அதை மாதிரி காட்டாறு மாதிரி வெள்ளம் மாதிரி பணம், பொருளாதாரம்லாம் வரும், வந்துட்டு போயிடும். அதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ குடும்பம், பொருளாதாரம் இந்த ரெண்டு விஷயத்துல கொஞ்சம் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டாலும் என்ன நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ அவயத்துக்கு வந்து 5 சூரியன் இல்லையா, அவர் என்ன செய்வார் அப்படின்னா, குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி ஏற்பட 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 அந்த கடகராசி அன்பர்களுக்கு சூரிய திசையில மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வாழ்நாளில் அவங்க முயற்சி பண்ணாமலேயே மேலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால கடகராசிக்கு வந்து சூரிய திசை வந்து சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட நன்மையையும் அதிகமாக கொடுக்கிறது. சிம்மராசி அன்பர்களை பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலேயே சூரியன் உட்கார்ந்து திசை நடத்தினார் அப்படின்னா அதுதான் மூல திரிகோணம், அதுதான் வந்து ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். என்ன கொடுப்பார் சூரியன்? அவர் திசை நடத்தினார். எளிமையான ஒரு விஷயம்தான். காட்டுக்கு ராஜா அப்படின்னா ராஜா எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. மந்திரி வேலை பார்க்கணும், சேனாதிபதி வேலை பார்க்கணும் இல்லையா? அதை மாதிரி இவங்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெரிய கம்பெனி வந்து நடக்கும். இவங்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெரிய ஒரு படையே வேலை செய்யும். இவங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு 100 ஊழியர்கள் வேலை செய்வாங்க. இவங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இவங்க தான் தலைமை இடத்துல இருப்பாங்க. அதாவது சூப்பர்வைசர், ஆர்கனைசர், அட்வைசர், மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 போஸ்ட்டு. சீட்டே இல்லாத ஒரு போஸ்ட்டு. ஆனால் இவங்க சொன்னது தான் மேலிடமும் கேட்கணும், கீழிடமும் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கும். எங்கே போனாலும் நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த சூரிய திசை நடக்கும்போது சிம்மராசியில் சூரியன் இருந்து சூரியன் திசை நடத்தும் போது இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பலன் நடக்குது. சரி, கன்னியா ராசியை பார்ப்போம். கன்னியா ராசியில் சூரியன் இருந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா என்ன பண்ணும்? தேவையில்லாத வீண் விரயங்கள். அதே மாதிரி இந்த கட்டுமானம் சார்ந்த, அதாவது வீடு கட்டுறேன், அதை கடை கட்டுறேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கட்டுமான விஷயங்களில் வந்து பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து பணத்தை காலி பண்ணுறது, இது வந்து பாதிப்பு. உயர்வு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காலபுருஷாவயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் இடம் வந்து கன்னி. ஸோ 6க்கு 12ஆம் இடமாக அந்த சூரிய பகவானுடைய ஸ்தானம் வர்றதுனால இவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து அப்படிங்கிறது எதுவுமே பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க பெரியவங்க ஒரு 4 பேர் மிச்சம் இருந்து இந்த குழந்தைகளுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது படிக்க வைக்கிறது, வேலை வாங்கி கொடுக்கறது, என்ன கடை வச்சு கொடுக்கறது, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, எல்லாத்தையும் பெரியவங்களே செய்வாங்க. தனக்கு தானே எதுவும் செஞ்சுக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. ஆனால் நன்மை என்னன்னா பெரியவங்களுடைய சப்போர்ட்னால இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ கன்னிராசிக்கு கன்னியிலே சூரியன் இருந்து திசை நடத்தினா பெரியவர்களுடைய ஆசி நிறைய கிடைக்கும். அவங்களால இவங்களுக்கு நன்மை ஏற்படும். சரி, துலா ராசி சூரிய பகவான் திசை நடத்துகிறார், துலா ராசியிலே உட்கார்ந்து நடத்துகிறார் அப்படின்னா துலா ராசியில் சூரிய பகவான் நீச்சம். ஸோ எப்படி அவர் நல்லதை செய்வார் ஏன் அப்படின்னு கேட்டால், துலா ராசிக்கு பாதகாதிபதி வந்து சூரிய பகவான் தான். அவர் துலா ராசியிலேயே உட்கார்ந்து அது நீச்சஸ்தானத்தை அடைகிறதுனால இங்கே -*−+ அப்படின்னு சொல்லி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வழக்கு வார்த்தைகள் வந்து இந்த இடத்துக்கு பொருந்தும். அப்போ விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் அதுக்கு. சூரியனுடைய திசை நடக்கும்போது துலா ராசியில் சூரியன் இருந்து சூரிய திசை நடக்கும்போது வீட்டு பெரியவங்களுக்கு வந்து, அதாவது வயோதிகர்களாக இருக்கக்கூடியவங்க, பெரியப்பா, சித்தப்பா,
தாத்தா அப்படின்னு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகள் எல்லாம் கொடுக்கும். ஆனால் இவங்கள வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்து வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வந்துடும். அப்போ துளாராசியில் சூரியன் உட்கார்ந்து திசை நடத்துகிறாருன்னா நிச்சயமாக அவங்க எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சந்திப்பாங்க. ஏன்னா அரசாங்கத்தால் அவங்க கௌரவிக்கப்படுவாங்க அப்படின்னு 2 வகையான பலன்கள் அதுக்கு இருக்கு. சரி, அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் சூரியன் அங்கே விருச்சிகத்திலேயே இருந்து திசை நடத்தினால் என்ன செய்யும்? சூரிய பகவான் 10 அதிபதி, தொழில் உத்தியோகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அதிகாரி. அப்படிங்கிறப்போ விருச்சிக ராசியிலேயே உட்கார்ந்து திசை நடத்துறாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் இவங்க செய்வாங்க. அது சூரிய திசை நடந்தது அப்படின்னா உயர்ந்த பதவியை கட்டாயமாக அடைவார்கள். அது மட்டும் இல்லை, பாதிப்பு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பற்கள், நகம், முடி, முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய கால்சியம் சம்பந்தப்பட்ட சுண்ணாம்பு சத்து, அந்த உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள் கொஞ்சம் குறைபாடாகி அதனால் சில உடல் பாதிப்புகள் வரும். அந்த வாய்ப்புண் ஏற்படுறது, அதீதமான உஷ்ணம் இதெல்லாம் வரும். ஆனால் பெருசாக பாதிக்காது. ஆனால் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தானே சுயமாக முடிவெடுத்து அவங்க சுயமுயற்சியில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோட, ஏன்னா 10 காரகனும் சூரியனே, எதிர்காரகனும் சூரியனே, அதனால் எதிர்பாராத தனப்பிராப்தியை அவங்க அடைவாங்க. அவங்க நினைச்ச இலக்கை கொண்டு போய் அடைஞ்சு முடிச்சிடுவாங்க. ஸோ விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் திசை டாப் மோஸ்டாக இருக்கும். தனுர் ராசிக்கு சூரிய பகவான் தனுசு ராசியிலே உட்கார்ந்து திசை நடத்தினால் எப்படி இருக்கும்? காரகோ பாவனாசாய அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பித்ருஸ்தானத்துக்கு அதிபதியானவன் அவனே காரகனாகவும் வந்தால் தகப்பனாருக்கு ஆகாது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான விளக்கம். ஆனால் தனுசு ராசியிலேயே சூரியன் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ 9க்கு 5ஆம் இடமான திரிகோணஸ்தானத்தில் போய் சூரிய பகவான் உட்கார்ந்ததுனால தகப்பனாருக்கு நற்பெயர் வாங்கி கொடுக்கறது, தன் குடும்பத்தை தாங்கி நிற்கிறது, தன் பரம்பரையை தாங்கி பிடிக்கிறது, அரசாங்கத்தில் வேலை பார்க்கறது, இராணுவத்தில் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஏன்னா உயர்ந்த படிப்புகளை படிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி நான் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு வியாபாரம் பண்ணுறது, அப்படின்னு கடுமையான ஒரு வாழ்க்கையில் ஒரு கடும் முயற்சிகளை பண்ணி பெரிய லெவலுக்கு வரக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் தனுசு ராசியில் சூரியன் இருந்து திசை நடத்துகிறவங்க தான். அப்போது சூரிய திசை தனுசு ராசிக்கு அருமையான திசை. சரி, மகர ராசி அன்பர்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியன். காலச்சக்கர ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகஸ்தானம், ஒரு மனிதனுடைய தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறது மகரம். அப்போ காலச்சக்கர இதில் பார்க்கும்போது சூரிய பகவான் பூர்வ புண்ணியாதிபதி. இந்த 2 ஆதிபத்தியம் வர்றதுனால மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி தோஷம் சூரியனுக்கு கிடையாது. ஸோ சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், தன் பாவத்துக்கு 6ல் உட்கார்ந்ததுனால ஜெயிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் போய் உட்காருவாங்க. எந்த பிரச்சனையிலையும் இவங்க போய் வழக்காடு மன்றத்தில் நின்னாங்கன்னா இவங்க சொன்னது தான் அங்கே சட்டம். அப்போது சட்ட ரீதியான படிப்புகள், நீதி சம்பந்தப்பட்ட படிப்புகள், தர்க்கம் படிக்கிறது, அதே மாதிரி ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய லெவலுக்கு வர்றது, ஆர்ட்டு, டிராயிங், சினிமா இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது, முக்கியமாக எடிட்டிங், கதையாசிரியராக மாறுறது, இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய, கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சூரிய திசையில் மகர ராசிக்கு கிடைக்கும். அதனால் மகர ராசி அன்பர்களுக்கு சூரிய திசை நல்ல திசை. அங்கேயே மகரத்திலேயே இருந்து நடத்தினான். சரி, அடுத்ததாக கும்பராசி அன்பர்களை பார்ப்போம். கும்பராசி அன்பர்களுக்கு 7 பகவான் சூரிய பகவான். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கல்யாண ஸ்தானத்துக்கும் அதான் அதிபதி. கல்யாணம், குடும்பம், வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அதுக்கு சூரியன் தான் அதிகாரி ஆகிறார்.
ராசிக்கு அதிபதி சனி. எல்லாரும் வந்து பயப்படுற விஷயம் அந்த கும்பமும் சிம்மமும் தான். ஆனா சூரியன் வந்து கும்பத்திலேயே இருந்துட்டார், கும்பராசிக்கு ராசியிலேயே சூரிய பகவான் இருந்துட்டா அப்படின்னா கட்டாயமா வாழ்க்கையில அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். என்ன, ஆனால் மனைவியை பிரிஞ்சு வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கறது, மனைவியை பிரிஞ்சு வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்க்கறது, அடிக்கடி வெளியூரில் வேலைக்கு போயிட்டு போயிட்டு வர்றது, இதை மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு சேர்ற மாதிரியான ஒரு உத்தியோக அமைப்பு அமையும். முக்கியமாக சூரிய திசை நடத்தும் போது இது கட்டாயமாக நடக்கும். அப்போ பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும், குடும்ப நலன் வந்து நல்ல நிலைக்கு வந்துடும், மனைவிக்கு அவளுடைய ஆசாபாசங்கள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல திசையாக சூரிய திசை கும்பராசிக்கு இருக்கும். எங்க கும்பராசியிலேயே சூரியன் இருந்தால். அப்போ அடுத்து மீனராசி என்னன்னு பார்க்கலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், 6 சூரிய பகவான் 6க்கு 8ஆம் இடத்துல வந்து உட்கார்றதுனால என்ன ஆறுது அப்படின்னா, இங்கேயும் அதே பலன்தான். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொன்ன அந்த வாக்கியம் பிரகாரம் என்ன, ராசிக்கு 6 அவர் பாவத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்றதுனால சூரியனால அவங்களுக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னா 5 விதமான மொழிகள் படிக்கிறது. ஏன்னா அதே மாதிரி 5 ஸ்டேட்டுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு போய் சுற்றுறது, அதே மாதிரி ஆசிரியர் ஆகிறது, ப்ரொஃபஸர் ஆகிறது, ஏன்னா இதே மாதிரி மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உயர்ந்த நிலைக்கு வர்றது, டைரக்டர் ஆகிறது அப்படின்னு சூரிய திசை நடக்கும்போது அவங்களுக்கு இந்த அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த எதிர்பாராத ஒரு ஃப்யூச்சர், அதாவது எதிர்பாராத எதிர்காலம் அப்படின்னு அதை சொல்லலாம். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நல்ல எதிர்காலம்ங்கிறது திடீர்னு அமையும். அது இந்த சூரிய திசையில மட்டும் நடக்கும் மீனராசி. அதனால இந்த 12 ராசிகள்லையும் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது அந்த திசை நடந்தது அப்படின்னா அந்த திசை வந்து என்ன பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா இதுல எந்த இடத்துலையுமே வந்து பாதிக்கிற மாதிரி பலன் எதுவும் பெருசா ஒன்றும் சொல்லப்படலை. பாதிப்புகள் இருக்கு, ஆனா சூரியனால நிச்சயமாக யாருக்கும் பாதிப்பு அப்படிங்கிறது எந்த ராசிக்கும் வரவே வராது. ஏன்னு கேட்டா அவர் தான் வந்து உலகத்துக்கே ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவர், அதாவது எல்லாருக்கும் ஆயுளையும் அறிவையும் கொடுக்கக்கூடியவர். அதனால சூரிய பகவான் 12 ராசியில உட்கார்ந்தா இதுதான் பலன். அதனால அவங்களுக்கு அந்த திசை நடக்கும்போது அவங்க தைரியமாக அந்தந்த விஷயங்கள்ல தைரியமா முயற்சி செய்யலாம், அது கட்டாயமாக நடக்கும். அதனால இப்ப சொன்ன விஷயங்களை ஆலோசனை பண்ணி அவங்க அதை பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.